ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாங்க பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவிஆர், டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் தான் டிவிஆர் ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. டிவிஆர் எதுக்கு பாய்க்கிறோன்னா சிசிடி சிஸ்டம் தான் டிவிஆர் பாய்ப்போம். அந்த டிவிஆர் சிஸ்டம் எதுக்கு பாய்க்கிறோன்னா உங்களை விஷுவலை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வச்சுருக்கிறதுக்கு ஃபுட்டேஜாக சேவ் பண்ணி வச்சுருக்கிறது தான் அந்த டிவிஆர் டிவைஸை பாய்க்கிறோம். டிவிஆர் டிவைஸ் பாய்க்காமல் சும்மா கேமரா மட்டும் போட்டுன்னா டிவிஆர் இல்லாமல் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாது. சிசிடிவி கேமராவுக்கு ஒன்று டிவிஆர் இருக்கணும், இல்லைனா என்விஆர் இருக்கணும். டிவிஆர் என்விஆர், டிவிஆர் என்ன என்விஆர் என்ன? டிவிஆர் வந்து அனலாக் சிஸ்டம் பாய்க்கிற ஒரு சிஸ்டம். என்விஆர் வந்து ஐபி பாய்க்கிற வேண்டிய ஒரு சிஸ்டம். என்விஆர் என்ன சொல்லுவாங்கன்னா நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டு தான் என்விஆர் சொல்லுவாங்க. அது வந்து ஐபி கேமரா மட்டும் தான் அதில் பாய்க்க முடியும். அதே போல் தான் டிவிஆர் வந்து அனலாக் சிஸ்டம் பாய்க்க முடியும். டிவிஆர் சிஸ்டம் என்விஆர் சிஸ்டம் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, டிவிஆர் சிஸ்டம் வந்து நம்ம வந்து கோஷியல் கேபிள் கொடுப்போம். அதேமாரி என்விஆர் வந்து இன்டர்நெட் கேபிளோட கனெக்ஷன் கொடுப்போம். இது ரெண்டு தான் வித்தியாசம். மற்றபடி சிஸ்டம் எல்லாம் சேம் தான். ஆனால் டிவிஆரோட என்விஆரோட கேப்சர்ஸ் செம்ம கிளியராக இருக்கும். ஜூமிங்கில் படம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாது. எல்லாமே கிளியராக இருக்கும் என்விஆரில். ஏன்னா வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற ஒன்று. அதே மாதிரி தான் டிவிஆர் ரொம்ப பெரிய இது இல்லை. ஆனால் டிவிஆர் பட்ஜெட்டில் நீங்கள் போட்டோன்னா டிவிஆர் வீட்டுக்கு பூட்டிக்கலாம். சிசிடிவி கேமரா எதுக்கு வீட்டில் போட்டுரும்? சிசிடிவி கேமரா எதுக்கு வைக்கிறோம்? உங்கள் இடம் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். உங்கள் லேபர் கரெக்டாக வேலை செய்யணும். உங்கள் வீட்டில் மேட் விட்டுருந்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக பில்லிங்கில் பார்த்துக்கணும். வீட்டு வேலைலாம் நல்லா செய்யணும். இதுக்காக மட்டும் தான் நம்ம சிசிடிவி கேமரா போட்டுறோம். சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறது தான் நம்ம சிசிடிவி கேமரா போட்டுறோம். அதோட ஸ்டோரேஜ் வந்து அந்த டிவிஆருக்கு சேஃப் ஆகும். அந்த டிவிஆர் என்ன சொல்கிறோம், டிவிஆர் என்விஆர், டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டு, நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டு, இது தான் சேஃப் ஆகும். இது ரெண்டு டிவிஆர், இந்த ரெண்டு இதுலேயும் ஒரு ஆர்டிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபுட்டேஜில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் தான் சேஃப் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு என்னாச்சும் இன்சிடென்ட் நடந்து நீங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் இதுலேயே வந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம், ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பர்டிகுலர் டேட்டு எந்த டேட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, இப்போது நேற்று நடந்தது பார்க்க போனால் நீங்கள் போய் ப்ளேபேக்கில் போய் மார்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதோட இது பார்க்கலாம், ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் திருடு போச்சுன்னா, உங்கள் வீட்டில் என்னாச்சும் ஜாமான் திருடு போச்சு, போலீஸ்காரங்க வந்துட்டு ஃபுட்டேஜ் கேட்குறாங்கன்னா, ஃபுட்டேஜ் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஆர்டிஸ்ட் கழட்டி கொடுத்துறாதீங்க. ஆர்டிஸ்ட் கழட்டி கொடுத்து உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லாமல் போயிடும். ஆர்டிஸ்ட் கழட்டி கொடுக்காம உங்களோட தனியாக இருக்குன்னு ஒரு யூஎஸ்பி வாங்கி, யூஎஸ்பி பென்ட்ரைவ் வாங்கி அது பாருங்கள் ஒரு ஸ்லோட் இருக்கும் உள்ளுக்கு. அந்த ஸ்லோட்டில் இது பண்ணிட்டு நீங்கள் ஃபுட்டேஜை காப்பி பண்ணி அந்த பென்ட்ரைவ் சேவ் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுங்க. யாராக இருந்தாலும் சரி அந்தமாரி கொடுங்க. உங்கள் டிவிஆர் உள்ள ஹார்ட் கழட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்காது. நீங்கள் மறுபடியும் புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி நீங்கள் அதுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பெட்டர் வந்து அந்த பென்ட்ரைவ் சேவ் பண்ணி கொடுங்க. பென்ட்ரைவ் சேவ் பண்ணால் அந்த ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்காது. அந்த ஃபுட்டேஜ் ஸ்டீலில் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்லேயே தான் இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கே வந்து இங்கே டிவிஆர் பூட்டிடுறீங்க, உங்கள் கடையில் வீட்டில் இந்தமாதிரி டிவிஆர் பூட்டிடுறீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ அங்கேருந்து போய்ட்டு உங்கள் வீடை வந்து மானிட்டர் பண்ணுறீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த டிவிஆருக்கு வந்து லேண்ட் கேபிள் ஒன்று இருக்குது. லேண்ட் போர்ட் கொடுத்தோம்னா, லேண்ட் போர்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தோம்னா உங்கள் ஃபோனில் வந்து ஒரு பார்கோட் வந்து ஸ்கேன் பண்ண சொல்லும். அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். வியூவை ஆன்லைன் லைவ் வியூவும் பார்த்துக்கலாம், ப்ளேபேக்கும் நம்ம தட்டி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது. டிவிஆர் மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான குவாலிட்டியான டிவிஆர் வந்துட்டு இக்விஷன் டவ்வா. இது ரெண்டு தான் நான் சொல்கிறது. இந்த ரெண்டு மாடல் தான் செம்மையான மாடல். டிவிஆர் சில பேர் வந்து 4 சேனல் பூட்டியிருப்பீங்க. 4 சேனல் பூட்டி இருக்கிறவங்க அடிஷனலாக இன்னும் ஒரு கேமரா தம்பா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு சில இன்ஸ்டாலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் டிவிஆரே மாற்றி ஆகும். ஒரே ஒரு கேமரா தம்பா பண்ணணும். ஆனால் 4 சேனல் தான் இருக்குது. 4 சேனல் உங்கள் கேமரா ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு கேமரா நீங்கள் தம்பா பண்ணணுன்னா ஒரு கேமரா தம்பா பண்ண முடியும். 4 சேனலுக்கு ஒரு கேமரா தம்பா பண்ண முடியும். 8 சேனலுக்கு 2 கேமரா தம்பா பண்ண முடியும். 16 சேனலுக்கு வந்து 4 கேமரா தம்பா பண்ண முடியும். ஸோ இந்தமாரி சிஸ்டம்லாம் இருக்குது. சில பேர்த்துக்கு இது இன்ஸ்டாலருக்கு வந்து தெரியாது. எனக்கே ஆரம்பத்தில் தெரில, அதுக்கப்புறம் பார்த்தோன்னு தான் தெரிஞ்சு. அந்த கேமரா ஏதோ ஒரு கேமரானா ஐபி கேமரா வந்துட்டு நம்ம வந்து டிவிஆரோட லிங்க் பண்ண முடியும். ஒரே ஒரு பிஓ சுவிட்ச் வச்சு அதில் எத்தனை சேனல் வைக்க போகிறீங்க பொறுத்து இருக்குது. இப்போ 4 சேனலுக்கு வந்து 2 போர்ட்டோட பிஓ சுவிட்ச் வாங்கி நீங்கள் வந்து கனெக்ஷன் பண்ணி அந்த இதை வந்து நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம், ஃபோன்லேயும் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ தனியாக வந்துட்டு நீங்கள் வந்து டிவிஆர் போட்டணும், இதுக்கு தனியாக நீங்கள் டிவிஆர் வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மலாக இதிலே வச்சு போட்டுக்கலாம். 4 சேனலுக்கு ஒரு கேமரா ஐபி கேமரா வந்து சப்போர்ட் பண்ணும். மற்றபடி டிவிஆர் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து சேம் தான். ஏன்னா டிவிஆருக்கு என்விஆருக்கு வந்து ஒரே வித்தியாசம் என்னன்னா கேப்சரிங்.
என்விஆரோட வியூ வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதே வந்து டிவிஆரோட கிளியர் வந்து அதோட கொஞ்சம் ஒரு 80% குறவாக இருக்கும். வியூ வந்து கொஞ்சம் பிளராக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே செம்ம தான், ஒரு பிரச்சனை இருக்காது. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐபியோட டிவிஆர் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிவிஆர் வந்துட்டு பட்ஜெட்லேயும் இருக்கும். இன்னொன்று அதோட கேபிள் குவாலிட்டி வந்து எனக்கு வந்து அது ரொம்ப இதாக இருக்கும். கேபிள் குவாலிட்டி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். கிட்டத்தட்ட 80 kg வரைக்கும் அந்த கேபிள் வந்து தாங்கும். அந்த கேபிள் வெயிட் வந்து தாங்கும். நாங்கள் ஒரு தான் ட்ரை பண்ணியிருக்கோம். 80 kg வரைக்கும் அந்த கேபிள் தாங்கும் தூக்கிறதுக்கு. மற்றபடி டிவிஆர் சிஸ்டம் இஸ் த பெஸ்ட் சிஸ்டம். டிவிஆர் சிஸ்டம் போட்டுங்க, சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. நன்றி, வணக்கம்.